அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, கவிதை நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ஒரு கவிஞரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு விடுதலை போராட்ட கவிஞரை பற்றி பார்க்க போகிறோம். தமிழகத்திலே பிறந்த ஒரு கவிஞரை பற்றி பார்க்க போகிறோம். நெல்லை மாவட்டத்திலே எட்டயபுரத்திலே பிறந்த ஒரு கவிஞரை பற்றி பார்க்க போகிறோம். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி என்று பாராட்டப்பட்ட அந்த பாரதியாரை பற்றி இப்போது பார்க்க போகிறோம். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாரதிதாசன் பாரதியாரை பாராட்டுவார். அந்த நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தலைப்பிலே இன்றைய தினத்திலே பாரதியாரை பற்றிய சில குறிப்புகளை பார்ப்போம் என்று உங்களிடத்திலே பேச வந்திருக்கிறேன். பாரதியார் இந்திய தாய் பெற்றெடுத்த இனிய புதல்வர்கள் பலர். அதில் தென்னகத்தில் தமிழகத்தில் தோன்றிய மாபெரும் தவப்புதல்வர்தான் பாரதி என்றால் இதை மறுப்பவர்கள் யாருமில்லை. 7 வயதிலே பாடல்களை எழுதத் துவங்கியவர் பாரதியார். எத்தனையோ சாதனைகளை நிகழ்த்திவிட்டார் இந்த பூமியிலே பிறந்து. தெய்வபக்தி மிக்கவர். அதனால்தான் தெய்வபக்தி பாடல்களை பாடியுள்ளார். முன்னோர்கள் போன போக்கிலேயே பாரதியாரும் போகிறார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான் எழுதிய திருக்குறளிலே 1330 குறளுக்கு முதற் குறளாக எந்த குறளை அமைத்தார் என்று சொன்னால், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எவ்வளவோ நல்ல கருத்துக்களை, எவ்வளவோ நீதி கருத்துக்களை, எவ்வளவோ சட்ட திட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்ல வந்த திருவள்ளுவர் முதலாக இறைவனுக்கு ஒரு துதியை சொல்லிவிட்டு அடுத்து தன்னுடைய பாடல்களை துவங்குகிறார். அதே போலத்தான் இந்த பாட்டுக்கு ஒரு புலவனாக விளங்கக்கூடிய பாரதியாரும் தெய்வபக்தி பாடல்களை முதலிலே பாட வேண்டும் என்பதற்காக பாடுகிறார். ராமாயணத்தை எழுதிய கம்பர் இறைவனுக்கு துதி எழுதுகிற போது சொல்லுகிறார், உலகம் யாவையும் தம்புழாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகத்தை எவன் படைக்கிறானோ, உலகத்தை எவன் காக்கிறானோ, உலகத்தை எவன் அழிக்கிறானோ, அதை தீராத ஒரு விளையாட்டு பள்ளி போல விளையாட்டாக செய்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் இந்த உலகத்திற்கு தலைவன், அவனை நான் வணங்குகிறேன் என்று சொல்லுகிறார். மகாபாரதம் எழுதிய அந்த வில்லிபுத்தூர் ஆழ்வார் கூட என்ன சொல்லுகிறார், அருமறை முதல்வனை ஆழிவாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமுகள் தலைவனை தேவதேவனை 20 உளறிகள் இறங்கிய துவாம் என்று அங்கே கண்ணனுக்கு துதி வைக்கிறார். அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடவுளைக்கு துதி வைத்து பாடல் எழுதுகிறார்கள். அந்த விதத்திலே தான் இங்கே பாட்டுக்கு ஒரு புலவனாக விளங்கக்கூடிய பாரதியும் முதல்வராக கவிதை எழுதுகிற போது என்ன எழுதுகிறார், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் என்று ஆரம்பிக்கிறார். கணபதிராயன் அவனிரு காலை பிடித்திருவோம் குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. கடவுள் வாழ்த்து பாடல் எழுதுகிற போதே விடுதலை உணர்வை பாடுகிறார். ஏனென்றால் அப்போது அவர் அடிமைப்பட்ட ஆங்கிலேயருடைய காலத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர். நாடு விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற போது பிறந்த காரணத்தினால் கடவுள் வாழ்த்து பாடலையே அந்த விடுதலை பற்றி பாடுகிறார். நாட்டு விடுதலைக்கு முன் பெண் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, காக்கை சிறகிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதாரா நன்றலாலா என்று சொல்லுகிறார். காயிலே புளிப்பதென்ன கண்ண பெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ண பெருமானே என்று இறைவனை பற்றிய பாடல்களை எல்லாம் முதலாக பாடி அறிவித்தனுடைய பொது உடைமை கருத்துக்களையும் மற்ற பகுத்தறிவு கருத்துக்களையும் சொல்லுகிறார். நாடு விடுதலைக்கு முன் பெண் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். முற்காலத்திலே பெண்களை அடிமைப்படுத்தி வந்தார்கள். பெண்களுக்கு சம உரிமை இல்லை, பெண் புத்தி பின் புத்தி என்றெல்லாம் ஏளனமாக பேசினார்கள். பெண் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது, முற்காலத்திலே இருந்தது. ஆண் இறந்தால், கணவன் இறந்தால் மனைவி பெண் இறக்க வேண்டும் என்று சொல்லி அக்காலத்தில் இருந்தது.
அப்போது இந்த முறைக்கு உடன்கட்டை ஏறுதல் என்று சொல்லுவார்கள். இதை முதலாக ராஜாராம் மோகன் ராய் அவர்கள்தான், மேற்கு வங்காளத்திலே தோன்றிய கவிஞர் தான் இதை எதிர்த்து குரல் கொடுத்தார். அவர் எழுதிய வங்காளத்தில் எழுதிய பாடல்களை எல்லாம் தமிழிலே மொழிபெயர்த்தார் ஊமை கவிஞர் சுரதா. அந்த ஊமை கவிஞர் சுரதா அந்த ராஜாராம் மோகன் ராய் பாடலை எழுதுகிற போது சொல்லுவார், வேலை செய்து உடல் தளர்ந்தும் வேளை விழித்திருந்தும் பசித்திருந்தும் காத்திருந்தும் காலமெல்லாம் கணவனுக்கு தொண்டு செய்தும் கருவடைந்தும் அதனாலே அழகிழந்தும் தாலியனும் வேலைக்குள் இருந்து வாழும் தையல் சத்தால் அவள் கணவன் சாவதில்லை, மாலையிட்ட மணவாளன் மாண்டு போனால் மனையாட்டி ஏன் சேர்ந்து சாக வேண்டும். வங்காளத்தில் எழுதிய அந்த பாடலை ரொம்ப அருமையாக தமிழில் மொழிபெயர்த்து தமிழில் என் சீர்திருத்தமாக கொடுத்தார் யார் ஊமை கவிஞர் சுரதா. அப்படியெல்லாம் பெண்கள் அடிமைப்பட்டிருந்த காலத்தையெல்லாம் நீக்கி அந்த பெண் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜாராம் மோகன் ராய் போன்ற அவருடைய அடிச்சோட்டில் நடந்து போனார் யார், பாட்டுக்கு ஒருவராக பாரதியார். ஆனாலும் பெண்ணை அடிமைப்படுத்தும் பழக்கம் ஒழியவில்லை. பெண் விடுதலை குறித்து அதற்காக நிறைய பாடினார் யார், பாரதியார். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையே என்று சொல்லி பாடினார். புதுமை பெண்கள் அடி அவர்கள் பூமியின் கண்கள் அடி என்று சொல்லி பாடினார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று அழகாக வீர பாடல்களாக பாடினார். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உட்கன்றார் யாவர் அவர்களும்தான் சித்துருவாய் எம்பெருமான் அடம்புரி விடமனையான் தேர்ந்தேன் என்று சொன்னாரே வள்ளலார். அந்த வள்ளலாருடைய கருத்தை அப்படியே வழிவழிகிறார். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ண வேண்டும், ஜாதி மத பேதங்கள் ஒழிய வேண்டும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையிலே செல்ல வேண்டும் என்றெல்லாம் நல்ல பகுத்தறிவு கொள்கைகளை அவர் பரப்பினார். சாதி கொடுமைகள் வேண்டாம் என்று பல இடங்களிலே பாடுகிறார். எங்கும் ஓர் பொருளானது தெய்வம் என்கிறார். எங்கும் ஒரு பொருளானது தெய்வம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், பல சாதி பல மதங்கள் பல கடவுள்கள் வேண்டாம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஒற்றே போல ஒன்னார் திருவள்ளுவர். முழுவதும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்னு கடவுளை சொல்லிட்டு தவிர எந்த கடவுள்னு சொல்லவே இல்லை. அந்த மாதிரி அந்த கடவுளாக இருக்க வேண்டும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன திருமூலர் மந்திரத்தையே தன்னுடைய தத்துவமாக விளக்கினார் யாரே, பாரதியார். பாரதியார் பாடுகிறவோ சொல்லுவார், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, சாந்த நிறம் ஒரு குட்டி. ஒரு பூனை குட்டி போடுது, அந்த குட்டி பல குட்டிகளை போடுகிறது. அந்த குட்டிகளை பற்றி சொல்கிறார். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்த நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி என்று பல நிற குட்டிகளை அந்த பூனையானது இருந்தாலும் எல்லாம் அவர்களெல்லாம் அந்த குட்டிகளெல்லாம் ஒரே தரம் அல்லவா. அதுபோலவே எத்தனை சாதி பிரிவுகளிலே நாம் பிறந்தாலும் நாம் அனைவரும் மனிதகுலம் அல்லவா என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நந்தனாரை போலவே ஒரு அதாவது நல்லொழுக்கம் அவன் இருக்கிறானோ அவன் உயர்ந்தவன், நல்லொழுக்கம் இல்லாதவன் தாழ்ந்தவன். பார்ப்பன குலத்திலே பிறந்த கூட ஒழுக்கம் இல்லாவிட்டால் அவன் சிறந்தவன் அல்ல. ஆனால் பறையர் குலத்திலே பிறந்திருந்தால் கூட அவன் நல்லொழுக்கமாக விளங்கினால் அவன் மிகச்சிறந்த ஒழுக்க உத்தம செயலன். ஆனால் தான் நந்தனார் என்று சொல்லக்கூடியவர் அந்த பறையர் குலத்திலே பிறந்தார். இருந்தாலும் நல்லொழுக்கம், நன்னடத்தை, நட்பண்பு, மனச்சாட்சிக்கு விரோதமாக நடக்காத தன்மை எல்லாவற்றையும் இருந்து கொண்டு கடல் பக்தியோடு விளங்கினார். அதனைத்தான் சொன்னார், நந்தனை போல் சிறந்த பார்ப்பான் இந்த நாட்டினிலே யாருமில்லை என்று பாரதியார் முதலாக பாடினார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சாதி மத வேதங்களையெல்லாம் வெறுத்து நாட்டிலே சமதர்மத்தை ஏற்படுத்த வழிவகை செய்தவர் பாரதியார். எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பதானே இடம் நோக்கி செல்கின்றது எந்த வையம் என்று பாரதியாசன் பாடியதைப் போலவே இவரும் பொதுவடுமை கருத்துக்களை நிறைய பாடினார். நாட்டுப்பற்று இருக்க வேண்டும் என்று பாடினார். தேசபக்தி பாடல்களை பாடினார். விடுதலை பாடல்களை பாடினார். விடுதலை விடுதலை விடுதலை, பறையறுக்கும் இங்குதை புலையறுக்கும் விடுதலை, பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை என்று பல பாடல்களை பாடினார். ஏழை என்றும் வடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில், இழிவு கொண்ட மனிதன்பது இந்தியாவில் இல்லையே என்று சொல்லி அந்த ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசத்தினாலே வரக்கூடிய பாகுபாட்டை நீக்க பாடுபட்டார். ஜாதியினாலே வரக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகளை நீக்க பாடுபட்டார். இப்படி எல்லா விதங்களிலும் பகுத்தறிவு கொள்கைகளை பயன்படுத்தி கொண்டிருந்தார். அந்த விடுதலை பெறுவதற்கு
அச்சமில்லா தன்மை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே அவர் மறைந்து விட்டால் கூட, இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலே நாம் இறந்து விட்டால் என்ன செய்வது, இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னாலே நாம் பாட வேண்டிய பாடலை இப்பொழுதே பாடலாம் என்று சொல்லி அப்பொழுது அவர் பாடினார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்றெல்லாம் அவர் பாடினார். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன்னாட்டிலும் பெண்களுடன் சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடிடுவோம் என்று பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்று சொல்லி பாரத சமுதாயத்தை சிறப்பாக பாடினார். சமுதாய ஒற்றுமைக்கு பாடுபட்டார். தேசிய ஒருமைப்பாட்டுக்காக பாடுபட்டார். அது மட்டுமல்ல, தமிழ் மீது அவளை எவ்வளவு பெரிய பற்று கொண்டிருந்தவர் தெரியுமா? செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் முந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றெல்லாம் அருமையாக பாடினார். எல்லோரும் தாய்நாடு என்று பாடுகிற போது தந்தையர் நாடு என்று தந்தைக்கும் பெருமை கொடுப்பதற்காக தந்தையர் நாடு என்று பாடினார். அது மட்டுமல்ல, தமிழுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லுகிற போது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிபோல் இனிதாவது எங்கும் காணும், பாமரராய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், தெருவனைத்தும் தமிழ் முழக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தமிழுக்கு உயர்வு தர வேண்டும் என்று சொல்லி படையலிலே பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கம்பனை படித்தவர், வள்ளுவரை படித்தவர், இளங்கோடிகள் சிறப்பதிகாரத்தை எல்லாம் படித்து முடித்தவர். அந்த பாரதியார் சொல்லுகிறார், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவன் போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்றெல்லாம் அவர் பாடுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த தேசபக்தி உடையவராகவும் தெய்வபக்தி உடையவராகவும் புலவர்களை போற்றக்கூடிய நல்ல உளம் படைத்தவராகவும் அந்த பாரதியார் விளங்கினார். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி என்று மக்களாலே பாராட்டப்பட்டவர் பாரதியார். எட்டயபுரத்திலே எழுந்துள்ளினார். இறை உணர்வு மிக்கவராக விளங்கினார். இந்நாட்டோர் விளங்கிட வேண்டும் என்று பக்திரச பாடல்களை பரப்பியவர் பாரதியார். கவிதைகள் எழுதுவதும் கட்டுரைகள் படிப்பதுமே அன்றாட பணியாக ஏற்றவர் பாரதியார். எண்ணியே முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணியே நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்றெல்லாம் நல்ல அறிவுரை கருத்துக்களை அள்ளி வீசியவர் பாரதியார். அடுத்து அச்சமில்லா தன்மை இருக்க வேண்டும். அச்சமே கைகளது ஆச்சாரம் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். ஒரு மனிதன் தவறு செய்கிற போது தான் அச்சம் வரும். ஆக தவறு செய்யாமல் இருந்தால்தான் அச்சம் நீங்கும். ஆக அச்சம் நீங்க வேண்டுமானால், மனச்சாட்சி குற்றாமல் இருக்க வேண்டுமானால், அச்சத்தை நீக்க வேண்டுமானால் நாம் நல்வழியில் நடக்க வேண்டும். அதனால்தான் அவர் சொல்லுகிற போது சொல்லுவார், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, ஜெகத்துள்ளோரெல்லாம் ஏற்று நின்ற போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், நச்சை வாயிலே குணர்ந்து நண்பர் விட்டு போதிலும், உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும், கச்சணிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசு போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று வீரம் சேர்ந்த பாடல்களை எல்லாம் எழுதி அந்த விவேகத்தை எல்லாம் நமக்கு ஓட்டி கோழைத்தனத்தை விரட்டி அடித்த கோமகன்தான் பாரதியார் என்று சொன்னால் மிகையாகாது. அவர் எல்லாவற்றையுமே இயற்கையே பாடுகிறார். இயற்கையிலே இருக்கக்கூடிய அத்தனை பறவைகளையும் அத்தனை உயிரினங்களையும் தன்னுடைய உறவினராகவே பார்க்கிறார். கக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாரதியார் பாடியதன் மூலம் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணிய எழிலராக விளங்கியவர் பாரதியார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடினார். ஜாதிகள் ஒழிய வேண்டும் என்று பார்த்தார். நந்தனைப் போலே சிறந்த பார்ப்பான் இந்த நாட்டினிலே யாருமில்லை என்று கூறி நிந்தனைக்கோர் ஆளான அறிஞர். ஜாதி மத பேதமற்ற சமுதாயம் அமைவதற்கு தினந்தோறும் பாடுபட்ட தீர்க்கதரிசி பாரதியார். அது மட்டுமல்ல, இந்திய இலங்கை உறவு வளப்பட வேண்டும் என்பதற்காகலாம் பல பாடல்களை பாடினார். சிங்கள தீவிற்கு ஒரு பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் என்று பாரதி அன்றே பாடினார். இந்தி இலங்கை ஒற்றுமைக்கு பாடுபட்ட இனிய கவிஞர் பாரதியார். சிந்தனரியின் மிசை நிலவினிலேயே சேர நன்னாட்டிலும் பெண்களுடன் சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்தே ஜோடிகள் ஓட்டி விளையாடி மகிழ்வோம். ஆக மலையாள நாட்டையும்
ஆந்திர நாட்டையும் தமிழ்நாட்டையும் இணைத்து அவர் அந்த திராவிடத்தை ஒருங்கிணைக்கிறார், தேசியத்தையும் ஒருங்கிணைக்கிறார். அதாவது இப்படியெல்லாம் எல்லா விதமான சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பசி பஞ்சம் பட்டினியை பற்றி சொல்லுகிற போது தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம்ங்கிறார். ஆகவே எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும், எல்லோரும் பசியார உணர வேண்டும் என்று சொல்லுகிறார். வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசி நூல் இழைத்தே வீடுதோறும் இருந்து பசியராத இந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன்னு வள்ளல் பெருமான் சொன்னாரே. அந்த கருத்துக்களை எல்லாம் வேறு வடிகளை அருமையாக சொல்லி இந்த உலகத்தையே அழித்து விட வேண்டும் ஒரு மனிதனுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னாங்க. அந்த பொது உடைமை கருத்துக்களை எல்லாம் கூட நல்ல போற்றி என் நாட்டுக்கு விளக்கியவர் பாரதியார். தாயின் மணி கொடி பாரீர், அதை தாழ்ந்து போனின் திடவாரீர் என்று பாரதியார் இந்திய தாயினுடைய மணிக்கொடியை பார்த்தும் அதை தாழ்ந்து பணிந்திட வேண்டும் என்றும் மிகப்பெரிய தேசபக்தி பாடல்களை பாடியிருக்கிறார். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே என்று பல பாடல்களை பாடி அந்த பாரத நாட்டினுடைய ஒற்றுமைக்கு நிறைய பாடுபட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, சென்றவன் நாடென்னும் போதினிலை இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலையே என்று சொல்லி அந்த தேசபக்தி பாடல்களை எல்லாம் மிகச் சிறப்பாக தீந்தமிழை பாடியவர் இந்த பாரதியார். இவரை பற்றி பாடுகிற போது பாரதியினுடைய தாசன் பாரதிதாசன், பாரதியாருக்கு தாசனாக ஆனவர் பாரதிதாசன். அவருக்கு சுப்புரத்னம் என்ற பெயர். அந்த சுப்புரத்னம் என்ற பெயரையே பாரதிதாசன் என்று பெயராக மாற்றிக்கொண்டார். பாரதியாரை பற்றி கனக சுப்புரத்னம் என்று சொல்லக்கூடிய அந்த பாரதிதாசன் எழுதுகிற போது என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், நீடுவில் நீக்கப்பாடி வந்த நிலாக காடு வணக்க வந்த கற்பூரச் சொற்கோ என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியாரை பாராட்டுகிறார். அது மட்டுமல்ல, அந்த பாரதிதாசனுக்கு தாசனாக விளங்கியவர் பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்னம். அந்த சுப்புரத்னத்துக்கு தாசன் சுரதா. அந்த சுரதா சொல்லுகிறார், பாரதியாரை பற்றி பாடுகிறார். நித்திரைக்கு நாள்தோறும் அடங்கி வந்த நெடுபுகழ் பாரதியார், ஆங்கிலேயின் உத்தரவு கடங்காத கவிஞர், இந்த உலகுக்கே நிலைய நீதி சொன்ன பத்திரிகை ஆசிரியர், புழுதிமேட்டில் பசியோடு படுத்திருந்த பாட்டின் தந்தை, தத்துவத்தில் மூழ்காமல் கம்பன் கண்ட தமிழுக்குள் மூழ்கியவர் செய்யுள் சிங்கம் என்று சொல்லி அந்த சுப்புரத்ன தாசனாக விளங்கக்கூடிய சுரதா அவர்கள் பாரதியாரை மிக புகழ்ச்சியாக பாடுகிறார். அப்படிப்பட்ட பலவருடைய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியவராக இருந்தார் பாரதியார். திருவள்ளுவர் சொல்வார், தோன்றின் பொருளோடு தோன்றக அகதிலார் தோன்றலின் தோன்றாமன் என்றார். ஆக இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறாய் நீ என்று சொன்னால் ஒரு புகழ்ச்சியோடு நீ மறைய வேண்டும், புகழ்ச்சி இல்லாமல் மறைந்தால் பிரயோஜனமே இல்லை என்று சொல்லுவார். ஆகவே அந்த வள்ளுவருடைய வாய்மொழி இலக்கணத்திற்கு ஏற்ப இவர் மிகச்சிறந்த சாதனைகளை செய்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து முன்னுலக சென்றவர். இந்த பார் உள்ளவரை, இந்த பைந்தமிழ் உள்ளவரை பாரதியாருடைய புகழ் எப்போதும் கலங்களை விளக்கும் போல காட்சியளித்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லி, வாழ்க பாரதியார், வாழ்க பாரதியாருடைய தொண்டு, வாழ்க பாரதியாருடைய சமுதாய தொண்டுகள், சீர்திருத்த கருத்துக்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள். என்ன வேண்டுகோள் என்றால், ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே அடியேன் ஆரம்பித்திருக்கக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவினை, இந்த பாரதியார் பற்றிய இந்த பதிவினை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.